ஸ்ரீ குருப்பியோ நமः. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். உலகத்தில் எவ்வளோ மதங்கள்லாம் இருக்கு. இந்த மதங்களுடைய பர்பஸ் என்ன? நம்ம என்ன கோவிலுக்கு போகிறோம், க்ஷேத்ராடங்கள்லாம் பண்ணுறோம், எவ்வளோ இடங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணால் நமக்கு மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் குறைகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த இடத்துக்கு போகிறோம். இது பண்ணுறதால நமக்கு பூரா நிவாரணம் கிடைக்கலைன்னா கூட நம்ம மனசில் ஒரு சாந்தி கிடைக்கிறது, ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுக்காக போகிறோம். எவ்வளவோ மகான்கள்லாம் இருக்கா நம்ம கண் முன்னாடியே இருக்கா. இவாளெல்லாம் பார்த்தாக்க எந்த விதமான கவலைகளோ கஷ்டங்களோ படாமல் எப்போ மனசு சாந்தமாக அமைதியாக ஒரு சாந்தி மார்க்கத்திலேயே இருக்கா. சதா சர்வ காலமும் ஆனந்தமாக இருக்கா. அவளை தூஷித்தாலும் சரி, அவளை புகழ்ந்தாலும் சரி, அவளுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்படியே எப்பவும் சந்தோஷமாக இருக்கா. இப்படி சந்தோஷமாக சாந்தியாக இருக்கிற மார்க்கத்தை தருறது தான் மதம்னு பேர். இந்த மதத்துக்கு தர்மம்னு இன்னொரு பேர் இருக்குது. நம்முடைய இந்து மதமான சனாதன தர்மத்தில் 14 பிரமாணங்கள், தர்ம பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணம்னு சொன்னாக்க அத்தாரிட்டினே பேரு. இந்த தர்ம பிரமாணங்களான 14 நூல்கள் இருக்கு. இந்த 14 நூல்களில் என்னென்ன நம்ம தர்மம் பண்ணணும், என்னென்ன வழியில் நம்ம நடந்துக்கணும், என்ன கர்மானுஷ்டங்கள்லாம் பண்ணணும், இப்படி பண்ணுறதால நமக்கு மனசு சாந்தி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. இதை நம்ம க்ஷேமத்திற்காக வேண்டி பண்ணினாக்க, இந்த தர்மங்களை அனுசரிச்சாக்க இந்த லோகத்திலே இகலோகத்தில் எவ்வளவோ நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் எந்த விதமான க்ஷேமத்தையும் விரும்பாமல் இந்த தர்மத்தையே கடைபிடிச்சினவர்களுக்கு அது மோட்ச மார்க்கத்துக்கும் ஒரு வழிகோலாக அமைஞ்சு போயிடுறது. இந்த 14 சாஸ்திரங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். அங்காணி வேதா சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யாஹி ஏதாஷ்ட சதுர்தசான்னு மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. 14 சதுர்தசானா 14, தச 10, சதுர் 4, 14 நூல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த 14 நூல்களையும் என்ன சொல்லியிருக்கு? வித்யாஸ்தானங்களாக சொல்லியிருக்கு. வித்யாஸ்தானங்கள்னா ஒரு அறிவு ஸ்தானங்களாக சொல்லியிருக்கு. வித்துனாலே அறிவு, வித்துனாக்க அறியறது. வேதாங்கிறது இந்த அறிவு களஞ்சியமாக இருக்கிறது தான் வேதங்கள். இந்த வேதங்களில் வித்யாஸ்தானங்களாக சொல்லப்பட்ட இந்த 14 நூல்கள் தர்ம பிரமாணங்கள் இருக்கு. இந்த 14 ஸ்தானங்களும் வெறும் வித்யாஸ்தானங்கள் மட்டும் இல்லை, இதை தவிர இதெல்லாம் தர்ம மார்க்கத்தை காமிக்கிற தர்மஸ்தானங்களாகவும் இருக்குங்கிறதுங்கிறது யஜ்ஞவல்கரும் சொல்லியிருக்கார். வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தசகான்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வித்யாஸ்தானங்கிற இந்த வேதங்களை ஒட்டிய நூல்கள்லாம் இருக்க, இது மட்டும் வெறும் அறிவு மட்டும் தரதில்லை, தர்மத்தையும் நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத திருமூலர் சொல்லியிருக்கார். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகம் அறமெல்லாம் உலர்த்தக்கு வாதத்தை விட்டு மதுஞர் வளர்முற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்னு அவரும் சொல்லியிருக்கார். இந்த அறிவு நூல்களாகவும் அற நூல்களாகவும் இருக்கிற இந்த 14 பிரமாணங்களான நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 14ன்னு சொன்னேன்னா இல்லையா, 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கும் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு அங்கங்கள் இருக்கு. அதுக்கு மொத்தம் 6 அங்கங்கள் இருக்கு. இந்த அங்கங்கள் என்னன்னு கேட்டால் சிக்ஷான்னு பேர். ஒன்று முதல் அங்கே சிக்ஷான்னா எழுத்து இலக்கணத்துக்கு சிக்ஷான்னு பேர். அடுத்தாப்புல சந்தஸ் பாவ இலக்கணம்னு சொல்லிட்டு, பான்னாக்க செய்யுள் இலக்கணம். நம்ம ஒரு ஸ்லோகத்தை எதுவே சொல்கிறோம், இல்லை ஒரு மந்திரத்தை சொல்கிறோன்னா இந்த மந்திரபூர்வம் எது மாதிரி அமையணும் அப்படிங்கிறது சந்தஸ்ங்கிறது. அடுத்தாப்புல வியாக்கரணம். வியாக்கரணம் சொல் இலக்கணம், அது வியாக்கரணம். நிறுத்தம்ங்கிறது நாலாவது நிறுத்தம்னாக்கா நிகண்டுங்கிறது டிக்ஷனரி, அது 4வது. 5வது அங்கே என்னன்னு கேட்டாக்க கல்பங்கிறது கர்ம அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும், எந்த விதமான முறையில் பண்ணினா அது நமக்கு நல்ல க்ஷேமத்தை கொடுக்கறது சொல்கிறதெல்லாம் கல்பங்கிறது. ஜோதிஷ சாஸ்திரம். இதை தவிர இந்த வேதங்களுக்கு இன்னும் 4 உப அங்கங்கள்னு இருக்குது. 4 உப அங்கங்கள் இருக்குது. ஒன்று மீமாம்சா. இந்த மீமாம்சாங்கிறது 2 தரப்பாக இருக்குது. ஒன்று பூர்வ மீமாம்சாங்கிறது,
இன்னொன்று வந்து உத்தர மீமாம்சா. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் முதல்து வந்து கர்ம அனுஷ்டானங்கள் கர்ம மார்க்கம்லாம் பற்றி சிந்திக்கிறத மீமாம்சா, பூர்வ மீமாம்சம். கர்ம காண்டம் இருக்க வேதத்தில் அதை பற்றி பேசுறது. ஞான காண்டத்தை பற்றி பேசுறது வந்து உத்தர மீமாம்சம். அதாவது வேதத்தை நல்லா விசாரித்து அதில் விளக்கம் சொல்லி அதில் இருக்கிற தாத்பரியத்தை எடுத்து காமிக்கிறது தான் மீமாம்சம். அடுத்தாவது இருக்கிற அங்கம் வந்து நியாயம்னு பேர். நியாயம்ங்கிறது வந்து தர்க்கசாஸ்திரம், யுக்தி சாஸ்திரம். பல யுக்திகளை தர்க்கத்தை வந்து முன் வச்சு அதன் மூலமாக வேதத்துடைய கருத்துகள் தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நியாய சாஸ்திரம். அடுத்தாப்புல இருக்கிறது வந்து புராணம். புராணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது சத்தியம் வத, தர்மம் சர, இது மாதிரிலாம் வந்து மாத்ரு தெய்வ பவ, பித்ரு தெய்வ பவ, இது மாதிரிலாம் தர்மம்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு சொன்னால் ஒரு வரியில் சொன்னால் சுருக்கமாக சொன்னதுனால நமக்கு வந்து மனசில் பதியாமல் போகலாம். அதையே வந்து சத்தியம் வதங்கிறதுக்கு வந்து ஹரிச்சந்திரனுடைய கதையை வந்து நம்ம இப்போ விஸ்தாரமாக சொல்லி, அதே மாதிரி தர்மம் சரங்கிறதுக்கு யுதிஷ்டனுடைய கதையை சொல்லி, வந்து மாத்ரு தெய்வ பவ, பித்ரு தெய்வ பவ, ராமருடைய இதிகாசத்தை சொல்லும் போது நமக்கு வந்து இதை வந்து மனசில் வந்து ஒரு ஆழமாக படுறது இல்லையா. இதெல்லாம் வந்து புராணங்கள். கடைசியாக சொல்கிறது வந்து தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரத்துக்கு வந்து ஸ்மிருதிஸ்ன்னு பேர். இந்த ஸ்மிருதிஸ் எல்லாம் இருக்க, அதாவது 14 சாஸ்திரங்கள் இருக்க. இந்த 14 சாஸ்திரங்களில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னாக்க சனாதன தர்மம், அதை எடுத்து அது சனாதன தர்மம் நிலையாக இருக்கிற தர்மம், சாமானிய தர்மம் எல்லாருக்கும் அது பொதுவானது, விசேஷ தர்மங்கிறது ரொம்ப விசேஷ காலத்தில் சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டிய தர்மங்கள். அதே மாதிரி சுதர்மம். சுதர்மங்கிறது வந்து தனி மனிதனுடைய ஒரு கடமை. அந்த தனி மனிதனுடைய கடமை வந்து ரொம்ப முக்கியம். அது கீதையில் கூட சொல்லுது, சுதர்மே நிதனம் செய்யா பரதர்மோ பயாவகான்னு சொல்லியிருக்கல. சுதர்மத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ யுக தர்மம். யுக தர்மங்கிறது வந்து அந்தந்த யுகத்தில் இருக்கிற தர்மம். இப்போ வந்து திரேதா யுகத்துலேயோ துவாபர யுகத்துலேயோ சத்தியுகத்துலேயோ இருக்கிற தர்மங்கள் வந்து இப்போ நம்ம கலியுகத்தில் வந்து சிலதெல்லாம் கடைபிடிக்க முடிகிற ஒரு சூழ்நிலையில இல்லை நம்ம. அதனால இந்த தர்மம் வந்து யுக தர்மங்களும் மாறுபட்டுட்டே இருக்கும். குல தர்மம், அவ குலத்துல வந்து எவ்வளவோ வம்சத்துல சில தர்மங்கள்லாம் இருக்கும். அது வந்து குல தர்மம்னு பேரு. மானவ தர்மம்னு இருக்கு. இந்த மானவ தர்மங்கிறது என்னன்னு கேட்டா, மனுஷனா பிறந்தவாளுக்கெல்லாம் ஒரு சில கடமைகள்லாம் இருக்கு. மனுஷனா பிறந்தவாளுக்கு கடமை இருக்கு. அது வந்து மானவ தர்மம்னு பேரு. புருஷ தர்மம், அதே மாதிரி ஸ்திரீ தர்மம், அதே மாதிரி ராஜ தர்மம். ராஜாவுக்கு சில கடமைகள்லாம் இருக்கு, பிரஜைக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. பிரஜைக்கும் இந்த கடமைகள் வந்து சில இதெல்லாம் கொஞ்சத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசப்பட்டாலும் பொதுவாக பார்த்தோம்னாக்கா இந்த தர்மங்கள் வந்து அந்தந்த இதில் ஸ்டேஜில் இருக்கிறோம் கடைப்பிடிக்கணும். ராஜா இருக்கும் ராஜ தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும், பிரஜா தர்மத்தை பிரஜைகளாக இருக்கிறோம் கடைப்பிடிக்கணும். பிரவிற்த்தி தர்மம். பிரவிற்த்தி தர்மங்கிறது வந்து ஒரு பிரிந்து செல்ற உயிர் இருக்கு. அந்த பிரிந்து சொல்ற உயிருக்கு பண்ண வேண்டிய கடமைகள் தர்மங்கள்லாம் இருக்கு. அது வந்து பிரவிற்த்தி தர்மம்னு பேரு. நிவிற்த்தி தர்மம்னு இருக்கு. ஒரு பற்றற்ற ஒரு நிலைமையை அடையறதுக்கு என்னென்ன தர்மங்கள்லாம் பண்றதுங்கிறத வந்து நிவிற்த்தி தர்மம்னு சொல்லிட்டு, இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் இதை வந்து எழுதினவ வந்து பெரிய பெரிய மகரிஷிகள். இது வந்து வேதங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது, விசாலமானது. அனந்தோ வேதாகன்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ முடிவே இல்லாத வேதங்கள். அந்த வேதங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு உள் மனசுல வாங்கிண்டு அதுல இருக்கிற அங்கங்க இங்கெல்லாம் சிதறி கிடைக்கிற தர்மங்கள்லாம் திரட்டி எடுத்து நமக்கு வந்து ஒரு கோடிஃபை பண்ணி நமக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த தர்ம சாஸ்திரங்கள் சொன்னோம் இல்லையா. அந்த தர்ம சாஸ்திரங்கள் வந்து ஒரு 18 மகரிஷிகள், மனு, பராசரர், யஜ்ஞவாக்கியர், கௌதமர், காரிதர், இப்படிலாம் ஒரு 18 மகரிஷிகள். இவ வந்து தங்களுடைய ஒரு அதிமானுஷ்ய ஒரு சக்தியால இந்த வேதங்கள்லாம் வந்து கிரகிச்சுட்டு நமக்கு வந்து அதெல்லாம் நல்லா எடுத்து தந்திருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்க வைத்தியநாத தீட்சிதையன்னு இருக்கு. இந்த வைத்தியநாத தீட்சிதையம் வந்து ரொம்ப பிரசித்தமானது. இந்த தர்மசாஸ்திரத்தை அனுசரிச்சு தான் நம்மளுடைய தர்ம முறைகள்லாம் நம்மளை வந்து பெரியவாள்லாம் வழிவகிச்சிருக்கா. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் வந்து எல்லாராலையும் எல்லா சாஸ்திரங்களையும் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ராஜாவுடைய தர்மம் வந்து தப்பு பண்ணுறவங்களாம் பிடிச்சி அவனுக்கு வந்து சிறை தண்டனையோ கொடுத்து இல்லை அதுக்கும் பெரிய தண்டனையோ கொடுத்து சிக்ஷிக்கிறது வந்து அவனுடைய கடமை. பிரஜையோட இதை வந்து ஒழுங்காக நடந்துக்கிறது, சீலமாக நடந்துக்கிறது. அதே மாதிரி
இப்போ நீதிபதி இருக்காருன்னு வச்சுக்கலாம். நீதிபதியோட கடமை வந்து சட்டத்து பிரகாரம் வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுக்கறது. அதை வந்து நம்ம எல்லாருமே கையில் எடுத்துக்க முடியாது. வி கேனாட் டேக் லா இன்டு அவர் ஓன் ஹேண்ட்ஸ் இல்லையா? அது மாதிரி இப்போ வந்து அதனால தர்மங்கள்ங்கிறது வந்து அது தகுந்த ஒரு நம்ம எந்த சமூகத்தில் எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறது. ஆனால் சில தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த தர்மங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அது எல்லாரும் கடைபிடிச்சு தான் ஆகணும். அவ பண்ணலாம் இவ பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து இந்த தர்மத்தோட முக்கியமான அம்சம் நம்ம முதல்ல அஹிம்சை. எல்லாருக்கும் தெரிஞ்ச அஹிம்சா பரமோ தர்மா. எல்லாத்துக்கும் பரம தர்மம் எது? அஹிம்சை. எந்த ஒரு உயிருக்கும் எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறது தான் வந்து அஹிம்சை. இந்த அஹிம்சை இருக்க இது வந்து இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மனசை கட்டுப்படுத்துறது என்ன? இதை வந்து அது ஒரு யோக சாதனம். இந்த யோக சாதனம் யோகம்னா என்ன? யோக சித்தகா நிரோதகா. யோகா சித்த நிரோதகா. சித்தங்கிறது என்ன? மனசுல எழும்புற சித்தங்கள்லாம் இருக்க, எண்ணங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் வந்து நிரோதகா, அதெல்லாம் போக்குவரத்து தான் வந்து யோக சித்தா நிரோதகான்னு சொல்லியிருக்கு. இதை வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம அஹிம்சை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமா விளங்குறது. ஒரு ஆசையை வந்து உண்டு பண்றது என்னது? மனசு தான். அதே மாதிரி மோட்சத்துக்கு வழிகொள்றதும் மனசு தான் இல்லையா? அதனால இது ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து மனசு தான். மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோகம்னு தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. ரெண்டுத்துக்கும் காரணம் பந்தத்துக்கும் காரணம் அதுதான், மோட்சத்துக்கும் காரணம் தான். காரணம் பந்த மோட்சயோகம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கட்டுப்படுத்துற இந்த மனசு இருக்க அதை வந்து நல்ல நமக்கு அதை நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி வச்சுக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம்? அஹிம்சை தான். இது அஹிம்சை இருக்க இது வந்து பண்றதுனால இந்த மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதில் கீதையிலையும் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சஞ்சலமிகி மனஹா கிருஷ்ணோ பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மண்ணே வாயோரிவ சுதுஷ்கரம். வாயு இருக்க, காற்று இருக்க, இந்த காற்றை வந்து ஒரு இடத்துல எங்கேயானு முஷ்டியால பிடிச்சி இந்த இடத்துல நில்லுன்னா அதை நின்றுட முடியாது. அதே மாதிரி மனசு இருக்க, எந்த இடத்துல ஒரு நிறுத்தி இந்த இது நிறுத்தா முடியல நமக்கு. அதனால இந்த மனசை நிறுத்தி வைக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு பலவிதமான வழிமுறைகள்லாம் நம்ம தர்மசாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதுல வந்து பகிர்முகமா செய்ய வேண்டியது, சிலது அந்தர்முகமா செய்ய வேண்டியது. அதோடைய விவரங்கள்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பொதுவா இந்த இது அஹிம்சையை கட்டுப்படுத்தணுங்க, அஹிம்சையை கடைபிடிக்கணுங்கிறது வச்சுக்கலாம். அப்போ இதுல வந்து இதுக்கு அது மாதிரி பண்ணும்போது இதுக்கு வந்து இன்னொரு ஒரு அவாந்தர பிரயோஜனமும் இருக்கு. இந்த அஹிம்சைக்கு அவாந்தர பிரயோஜனம் ஒரு கோலாட்ரல் பெனிஃபிட். இந்த கோலாட்ரல் பெனிஃபிட் என்னன்னா, இந்த அஹிம்சை இருக்க, அஹிம்சை கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மகா மோசமான ஆள் ஒரு எதிரி இருந்தானா கூட அவனுக்கும் வந்து அந்த அஹிம்சையினால அவனுக்கும் ஒரு இவன் கடைபிடிக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு சாந்தம் உண்டாயிடுது. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைர தியாகான்னு தர்மசாஸ்திரம் இது சொல்லியிருக்கு. இப்போ அடுத்தாப்புல வந்து பார்த்தா சத்தியம் இருக்க. சத்தியம் பார்த்தானுங்கிறது தர்மசாஸ்திரத்தில் ஒரு லைனில் சொன்னாலும் சத்தியம் தர்மத்தையே பேசி தர்மத்தை சொல்லுனாலும் இதில் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். சத்தியங்கிறது முதல்ல என்னது? ரெண்டும் மனசு வாக்கு, இது ரெண்டும் ஒரே விஷயத்தை செய்யறது தான் வந்து சத்தியம். மனசையோரைக ரூபியம் சத்தியம்னு சொல்லியிருக்கு. உண்மையை பேசுவது தான் சாமானிய தர்மம். இதை எல்லாருக்குமே பண்ணணும். ஆனால் இதுக்கு சில விதிவிலக்கெல்லாம் இருக்கு. சத்தியம் பூதஹிதம் பிரியம்னு சொல்லியிருக்கு. அதாவது சத்தியம் வந்து நம்ம பேசும்போது அது வந்து ஒரு மற்றவங்களுக்கும் ஒரு ஹிதத்தை கொடுக்கணும், கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு திருடன் வந்து ஒருத்தனை துரத்துன்னு வர்றான், ஒரு பணத்தை எடுத்துன்னு போகிறான். அவன் அந்த பணத்தை எடுத்துன்னு போகிறான், உங்கள் கண்ணு முன்னாடி இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். திருடன் வந்து உங்களை வந்து கேட்குறான், இது வந்து அங்கே எங்கே ஒளிஞ்சுருக்காரு அவர் அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அந்த இடத்த கை காமிச்சு அங்கே தான் போய் மறைஞ்சுருக்காருன்னு சொல்லணும். அது வந்து சத்தியத்தை பேசினாலும் அது வந்து அந்த இடத்துல வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு விதமான கஷ்டத்தை தரது இல்லையா? அதை வந்து பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பொய் பேச வேண்டாம், சத்தியத்தை சொல்லாமல் பேசாமல் இருக்கணும். சத்தியம் பூதஹிதம் பிரியம்னுட்டு இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த தர்மத்துக்கு. இதில் வந்து இந்த சத்தியம் இருக்க, சத்தியமேவ ஜெயத்தேன்னு தான் நம்முடைய ஒரு அரசியல் சாசனத்தினுடைய இதெல்லாம் வந்து எம்லம்னு சொல்கிறோமே, அதுலேயும் நம்ம வந்து பொறிச்சிருக்கு இல்லையா? 26 ஜனவரி 1950 ரிப்பப்ளிக் டேயும் போது இதை நம்ம வந்து இந்த சத்தியமேவ ஜெயத்தேங்கிற வாக்கியத்தை வந்து நம்ம ஏற்றுன்றோம்.
அந்த சாசனமாக அரசியல் சாசனத்தோட வாய்மையே வெல்லும்னுட்டு சத்தியமேவ ஜெயத்தே நான்ருதம் சத்தியேன பந்தா விதையோ தேவயானகா ஏனாக்கிரமன்னு ரிஷயோகி ஆப்தகாம எத்திர தது சத்திய பரமம் நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. வேதத்திலேயே முண்டகோபனிஷத்திலேயே இந்த சத்தியமேவ ஜெயத்தைங்கிற வாக்கியத்தை எடுத்துதான் அதுலேருந்து எடுத்துதான் நம்ம வந்து நம்முடைய அரசியல் இதுலையும் போட்டுருக்கோம், சாசனத்துலையும் போட்டுருக்கோம், எம்பளமா வச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து சத்தியம் வந்து ரொம்ப பிரசித்தமானது. சத்தியத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம். சத்தியத்தை அனுசரித்து ஹரிச்சந்திரன கதையெல்லாம் வச்சு கூட புராணங்கள்ல பேசியிருக்குன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து விஸ்தாரமாக சொல்றது. சத்தியம் வந்து ரொம்ப முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய சாமானிய தர்மம். அடுத்தாப்புல வந்து அஸ்தேயம். இந்த அஸ்தேயம்ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, மற்றவருடைய பொருளுக்கு வந்து ஆசைப்படாமல் இருக்கிறது மட்டுமல்ல, எந்த பொருளையும் திருடாமல் இருக்கிறது. இது வந்து அஸ்தேயம்னு சொல்லிட்டு, அடுத்தாப்புல வந்து சௌசங்கிறது சரீர சுத்தி. எப்பவுமே வந்து சரீரத்தை சுத்தமாக நல்ல ஒரு இது சுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து பலவிதமான தர்மசாஸ்திரங்கள்லேயே வழிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரீர சுத்தி எப்படி பண்ணிக்கணும், வஸ்திரங்கள்லாம் எப்படி பண்ணணும், நாம் உபயோகிக்கிற பாத்திரங்கள்லாம் அதெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், உபவாசம் இருக்கிறதும் இதோடைய ஒரு அங்கம்தான். இப்படி வந்து பலவிதமான நமக்கு வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு. இந்த சௌசம் இருக்க இந்த உடம்பை வந்து நல்லா சுத்தியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இவர் கூட வந்து திருமூலர் கூட சொல்லியிருக்கார், இந்த உடம்பு இருக்க இந்த உடம்புக்குள்ள வந்து உத்தமன் கோயில் கொண்டு இருக்கிறான். அதாவது என்ன, ஈஸ்வரனே இதுக்குள்ள இருக்கான். அதனால இந்த உடம்பை வந்து சுத்தமாகவும் நல்லா வந்து பார்த்து நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் சரியாகவும் வச்சுக்கணும்னு அவரே சொல்லியிருக்கார். உடம்பினை முன்பு இழுக்கென்று இருந்தோம், உடம்பினைக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அதனால இந்த உடம்பை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சௌசம் இது வந்து எல்லாருக்குமே முக்கியம். சில பூஜை பண்றவாளுக்கெல்லாம் 6 கால சுத்தின்னு சொல்லிட்டு 6 கால ஸ்நானங்கள், சந்தியாவந்தனம், இது மாதிரி சில இதெல்லாம் வந்து விதிமுறைகள்லாம் இருக்கு. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு முடிஞ்ச வரையிலும். இந்திரிய நிகிரகம் தான் அடுத்தாவது 5வது. இந்திரிய நிகிரகங்கிறது வந்து புலநடக்கம் வந்து இந்திரியங்கள்லாம் இருக்க, கண்ணு காது இப்படி இருக்கிறதெல்லாம் இருக்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்திரியங்கள் வந்து அதோட இஷ்டத்துக்கு போறது. காது எதையோ வேண்டாத இதெல்லாம் கேட்கறது, விஷயங்கள்லாம் வம்பு தும்பெல்லாம் கேட்கறது, வாயை வம்பு தும்பெல்லாம் ஏதோ பேசுறது, கண்ணு வந்து வேண்டாதெல்லாம் பார்க்கறதுன்னு வச்சுருந்தோம்னா கூட நமக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. இந்த கட்டுப்படுத்துறதுன்னா அப்படின்னா கண்ணை கட்டிடலாமா, காதை பொத்திக்கலாமா, வாயை பொத்திக்கலாமா அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதை அப்போ ஏன் முடியாது, மனசு வந்து இதெல்லாம் கண்ணை மூடிண்டு காதை பொத்திண்டு வாயை பொத்தின்னு இருந்தாலும் கூட மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே நல்லா இந்திரியங்கள்லாம் எதை கட்டுப்படுத்த வேண்டாம். ஆனால் கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக இறைவன் பால் இதெல்லாம் வந்து அத்தனையும் செலுத்தினோம்னாக்க தானாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா போய் இறைவனை போய் தரிசனம் பண்ணு, கோயிலுக்கு போய் இல்லை நல்லா பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, வாயால் நல்ல ஸ்லோகங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லு, காதால் நல்ல வார்த்தைகளை கேளு, இப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 5ம் வந்து தானாக அடங்கிடும். நாமே வந்து ஒரு அடக்குமுறையில் வச்சு சும்மா அதை வாயை கட்டினாலோ போத்தினாலோ அதனால ஒன்றும் ஆகாது. அப்போ வந்து அதுக்கு வந்து அச்சேதனமாக இருந்துடலாம். அச்சேதனம்னா அதாவது மரம் செடி கொடி மாதிரி இருந்துடலாம். அதுக்கு வந்து மனுஷனாக பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. 5ம் அடக்கு என்பர் அறிவிலர், 5ம் அடக்கம் அமரரும் அங்கிலை, 5ம் அடக்கில் அச்சேதனமாக என்றிட்டு 5ம் அடக்கா அறிந்தேனே. 5ம் அடக்கா அறிவு அறிந்தேனேன்னா 5ம் அடக்காம இருக்கிற அறிவு எங்கே வரும்? இறைவன் பால் வந்து எல்லா இந்திரியங்களையும் செலுத்தும் போது அவன் மேலேயே நம்ம வந்து ஈடுபாடு வைக்கும் போது நமக்கு வந்து தானே இதெல்லாம் கட்டுப்படுத்துறது. இது மாதிரி வந்து தர்ம மார்க்கத்தில் நமக்கு வந்து கொடுக்குற முதல்ல இந்த சாமானிய தர்மங்கள்லாம் ரொம்ப ஒரு சிரேஷ்டமாக கடைபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தர்மங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மேலே நம்ம விருத்தியார்த்துக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் அவருடைய அம்சமாக அமுதரிச்ச மகான்கள் ஸ்ரீ மகாபெரிவா எல்லோரையும் வணங்கி பிரார்த்திச்சுப்போம். ஓம் சத் சத்.